தாவேகாவிற்கு முட்டு கொடுப்பதில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களை மிஞ்சிவிட்டார் ஏவா வேலு என்று சொல்லும் அளவிற்கு தாவேகாவின் கை பாவையாக மாறியிருக்கிறார் ஏவா வேலு. ஒரே ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு மூலம் தாவேகா அரசு ஆட்சிக்கு வந்த பின்பு நடத்திய ஏவா வேலுக்கு சொந்தமான இடங்களில் லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு பின்பு முழுக்க முழுக்க தன்னை தாவேகா ஆதரவாளராகவும் தாவேகாவை தாங்கி பிடித்து அளவிற்கு முட்டு கொடுத்து வருகிறார் ஏவா வேலு அவர்கள். இது மு.க. ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஏவா வேலுக்கு என்னாச்சு என்கின்ற தோரணையில் முழுக்க முழுக்க தாவேகாவின் சிலிப்பர் செல்லாக மாறிவிட்டாரா என்று திமுகவினரே கேள்வி எழுப்பும் வகையில் தாவேகாவிற்கு ரொம்ப தன்னுடைய விசுவாசத்தை ஏவா வேலு அவர்கள் காட்டி கொண்டு இருக்கிறார் என்பது சட்டமன்ற கூட்டத்தொடரில் பார்த்த அனைவருக்குமே நன்கு அறிவார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க தாவேகா இந்த சட்டசபை கூட்டத்தொடர்ல பல்வேறு சர்ச்சையில அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் சிக்கிய போது எதிர்கட்சியிலிருந்து எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர்கள் கேள்வி எழுப்ப முன் வருவதற்கு முன்பே இவர் ஏவா வேலு அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு தாவேகாவிற்கு ஒரு முட்டு கொடுத்து அந்த பிரச்சனையை அப்படியே சால்வ் பண்ணதை நிறைய இடங்கள்ல பார்க்க முடிஞ்சுச்சு. குறிப்பா நிதி அமைச்சர் மரியா வில்சன் அவர்களை நோக்கி ராஜேந்திரன் என்கின்ற மதிமுக சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய தற்போது திமுக பக்கம் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் என்கின்ற எம்எல்ஏ, நீங்கள் பேசும் தமிழ் புரியும்படியாக இல்லை, ஒரு அட்வைஸ் தான் பண்றாரு. அட்வைஸ் மீன்ஸ் அது நீங்க இனி வரும் காலங்களில் தமிழை நன்றாக பேச வேண்டும், மக்களுக்கு புரியும்படி பேச வேண்டும்னு ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாரு. இதற்கு மரியா வில்சன் அவர்கள் எழுந்து நான் யாருக்காகவும் மாத்திக்க முடியாது, அதுல தன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களையும் உள்ள கொண்டு வந்து தமிழ் மொழியை இழிவுபடுத்தும் வகையில், அதாவது எங்களுக்கு அன்பு மொழி, அமைதி மொழி இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது என்னை சார்ந்த ஒரு மதம், ஆனால் இதெல்லாம் தமிழ் எத்தனை முறை தமிழ் படித்தாலும் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல சட்டசபையை முடக்கி இருக்க வேண்டாமா திமுக எதிர்கட்சிகள் அனைவரும்? ஆனா பொசுகுன்னு எந்திரிச்ச திரு ஏவா வேலு அவர்கள், எங்க ஏவா வேலு எல்லாரும் எந்திரிச்ச உடனே போச்சு, இன்னைக்கு மரியா வில்சன் அவர்களை வெளுத்து வாங்க போறாரு ஏவா வேலு, ஒரு மூத்த தலைவர். தமிழை எப்படி மரியா வில்சன் அவர்கள் இழிவுபடுத்தலாம் அப்படின்னு லைவ்ல பார்த்தவர்களுக்கெல்லாம், குறிப்பா அந்த திமுக உடன்பிறப்புகளுக்கெல்லாம் பெரும் ஏமாற்றம் அளிக்கும் வகையில் எழுந்து அவருடைய மாமனார், யாரு மரியா வில்சனோட மாமனார் என்னுடைய நண்பர் தான், எனக்கு நீண்ட காலமாக திரு மரியா வில்சன் அவர்களை தெரியும், அவருடைய பேச்சே இப்படித்தான் இயல்பா இருக்கும். அது ஸ்கூல்ல அந்த காலேஜ்ல அந்த ஒரு கல்வித்துறையில இருந்தவர், அவருடைய பேச்சே இதுதான். அதனால நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க. யாரு திரு மரியான் வில்சன் அவர்களை நோக்கி ஏவா வேலு அவர்கள் சொல்றாரு, எங்க சைடு இருக்கிற எம்எல்ஏ அவர் கேள்வி எழுப்புறது இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்க, நீங்க எப்பயும் போல பேசுங்க, நீங்க நல்லா தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு திமுக சைடு இருந்து எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டிய ஏவா வேலு திரு மரியா வில்சன் அவர்கள் பேசியது சரிதான். எது சரி? எத்தனை முறை தமிழ் படித்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது, அதாவது அன்பின் மொழி, அமைதியின் மொழி இதெல்லாம் தமிழ்ல கிடையாதுன்ற தோரணையில திரு மரியா வில்சன் பேசியது சரி என்பது போன்று முட்டு கொடுத்தவர் ஏவா வேலு. அது மட்டுமல்லாமல் அவர் ஆங்கிலத்திலே பேசலாமே, ஒன்றும் தவறில்லையே, ஏண்டா தமிழ்நாடு இருமொழி கொள்கை கொண்டது, தமிழும் ஆங்கிலமும் கலந்த இருமொழி கொள்கை இது, அதனால அவர் ஆங்கிலத்திலே பேசலாம். அதாவது தமிழக சட்டசபையில முழுக்க முழுக்க திரு நிதியமைச்சர் மரியா வில்சன் அவர்கள் ஆங்கிலத்திலேயே பேசலாம், அதில் எந்த தவறும் இல்லை என்று முட்டு கொடுத்தவர் தான் இந்த ஏவா வேலு. இது திமுகவினர் மத்தியிலே கடும் எதிர்ப்பா இருக்கு. ஏவா வேலு இன்னும் இந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காரு, இப்படி ஒரு பக்கம் திமுகவினர் ஒரு பக்கம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதாவது தாவேகா எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய திமுகவினர் தாவேகாவிற்கு முட்டு கொடுத்து கொண்டிருக்க, மறுபக்கம் அறிவிக்கப்படாத ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாமக. குறிப்பாக திரு சௌமியா அன்புமணி அவர்களா இருக்கட்டும், அதே பாமக எம்எல்ஏ திரு கணேஷ் அவர்களா இருக்கட்டும், அவருடைய பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த சட்டமன்ற அதாவது தாவேகா அரசுக்கு மக்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிக்கணும். இந்த லைவ், அதாவது இதற்கு முன்பு திமுக ஆட்சி காலத்துல சட்டமன்றத்து உள்ள என்ன நடக்குது யாருக்குமே தெரியாது. அங்க இருந்து வெளியே வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள்
பேட்டி வாயிலாக சொல்லுவாங்க, உள்ளுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, அவங்க சொல்றதுதான் மக்கள் இதுதான் நடந்துருக்கு. ஆனா இன்னைக்கு லைவ் மக்கள் நேரடியா பாக்குற வாய்ப்பு கிடைச்சனாலதான் திரு சௌமியா அன்புமணி அவர்களா இருக்கட்டும், பாமக எம்எல்ஏ திரு கணேஷ் அவர்களோட பேச்சு இன்னைக்கு மக்கள் மத்தியில வெகுவாக கவர்ந்திருக்கு. குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு மசோதா இன்னும் பாராளுமன்றத்துல தாக்கலே செய்யப்படல. இந்த மசோதா வரப்போகுது அப்படின்ற பரவலா செய்தி மட்டும் தான் வருது. இதுக்கு பாத்தீங்கன்னா தாவேக அரசு முதல்வரே நேரடியாக இந்த மசோதாவை எதிர்த்து ஒரு மனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆனா இத எதிர்த்து கேள்வி எழுப்பக்கூடிய எதிர்கட்சியான திமுக அமைதியாக வேடிக்கை பார்க்கிறது. ஆனா எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய திமுக செய்ய வேண்டிய வேலைகளை சௌமியா அன்புமணி அவர்கள் அழகா ஸ்கோர் செய்துட்டு போயிட்டாங்க. நாங்க ஏன் இது தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை வரவேற்கிறோம் என்பதற்காக விளக்கத்தையும் கொடுத்து மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. அதாவது பாஜக செய்ய வேண்டிய வேலைய திரு சௌமியா அன்புமணி அவர்களும் திரு கணேஷ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் பேசிய பேச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலானோர் தொகுதி மசோதாவை, அதாவது தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவை ஆதரிக்கும் மனநிலைக்கு வந்து விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவில் 33% பெண்களுக்கு முன்னுரிமை. அதாவது இப்ப எவ்வளவு பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் 33% பெண் உறுப்பினர்கள் அங்க இடம்பெறும் வகையில் மசோதாக்கள் கொண்டு வரப்போகுது. இது பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மசோதா. இன்னைக்கு 234 தொகுதி உள்ள நம்ம தமிழக சட்டசபையில 234 உறுப்பினர்கள்ல வெறும் 23 உறுப்பினர்கள் தான் பெண்கள் இருக்கிறார்கள். இது வெறும் 10% தான் அப்படின்னு சொல்லிட்டு பாமக உறுப்பினர் எடுத்து சொல்றாரு. அப்ப 33% என்றால் கிட்டத்தட்ட 70 பெண் உறுப்பினர்கள் நமது சட்டசபைக்கே ஒரு பெண் உறுப்பினர்கள் வரக்கூடிய சூழல் உருவாகும். அது மாதிரி நாடாளுமன்றத்திலையும். அது மட்டுமல்லாமல் அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார். அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் இல்லாமல், அதாவது இப்ப எத்தனை தொகுதிகள், அதாவது அந்தந்த மாநிலங்கள்ல எத்தனை பாராளுமன்ற தொகுதிகள் இருக்கோ அதுல 50% கூடுதலா கொடுக்குறோம். அதனால மக்கள் தொகை அடிப்படையில் இல்ல. இப்ப சப்போஸ் பாண்டிச்சேரி தமிழ்நாடும் சேர்த்து 40 தொகுதிகள் இருக்கு என்றால் இந்த 40ல இருந்து 50% கூட்டினா 60 தொகுதியாக மாறிடும். அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு 59 தொகுதியும் பாண்டிச்சேரிக்கு அது ஒரே தொகுதியா இருக்கலாம். அதே மாதிரியா உத்தரப்பிரதேசல 80 தொகுதியா இருக்கிறது இப்ப 120 தொகுதியாக மாறும். அதனால மக்கள் தொகை அடிப்படையில் வேணா 50%. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில கொடுத்தா தானே உத்தரப்பிரதேசுக்கு அதிகமான பாராளுமன்ற தொகுதியும் தமிழ்நாட்டுக்கு குறைவான பாராளுமன்ற தொகுதியும் கிடைக்கும் என்ற விவாதம் இருக்குது. இப்ப மக்கள் தொகை அடிப்படையில இல்ல. இப்ப 50% அந்தந்த மாநிலத்துல எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்களோ 50% ஏத்துக்கிறோம். இன்னொன்னு சட்டசபையில அழகா பாமக தரப்புல ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை மட்டுமே மாநகராட்சியாக இருந்தது தமிழ்நாட்டுல. அதற்கு பின்பு மக்கள் தொகை பெருக பெருக நிர்வாக வசதிக்காக மதுரை, கோவை இப்படி பல மாவட்டங்கள் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரிதான் மக்கள் தொகை இப்ப ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 18 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதை எப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினரால் ஹேண்டில் பண்ண முடியும்? சோ அதனால மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக தொகுதிகள் நமக்கு அதிகமா இருந்தால்தான் நிர்வாகம் சரியாக இருக்கும் என்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கா. அதே நேரத்துல ஒரு மனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் என்பதை இதுல ஒரு மனதாக என்ற வார்த்தையை நீக்க வேண்டும். இந்த தீர்மானத்தை பாமக எதிர்க்குதுன்னு வெளிப்படையாக பேசிட்டாங்க. இப்ப திமுகவோட இதுல ஸ்டாண்ட் என்ன? தாவேகா மாதிரியா நீங்க எதிர்க்கணும், அப்படி இல்லைன்னா பாமக மாதிரியா ஆதரிக்கணும். ஒண்ணு இந்த பக்கம் நில்லுங்க, ஒண்ணு அந்த பக்கம் நில்லுங்க. அந்த வகையில் இன்று அறிவிக்கப்படாத ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக சௌமியா அன்புமணி அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு மக்கள் மனதில் அமோக ஆதரவையும் பெற்று வருகிறார். மறுபக்கம் திமுக இருக்க தன்னுடைய செயல்பாட்டை சரியான முறையில் செயல்படுத்தாமல் சரிவை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இனி வரும் காலங்களில் பாமக வெஸ் தாவேகா என்று செல்லும் ஒரு அரசியல் சூழல் சென்றிடுமா என்று ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது. இதுல அவங்க ஊசி எடுத்து அவங்க கண்ணிலே குத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது தாவேகாவினர்
பேசிய பேச்ச அவர்களுக்கே இது பாமக உறுப்பினர் கணேஷ் அவர்கள் பதிலடியாக கொடுத்து ஆப் செய்த சம்பவமும் நடந்தது. இதெல்லாம் திமுக செஞ்சிருக்கணும். இப்ப ஒண்ணும் இல்ல, முதல் நாள் எதிர்கட்சியில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி எழுப்புறார். அதற்கு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆதாரத்துடன் பேசுங்க, சமூக வலைதளங்கள்ல வருது, சோசியல் மீடியால வருதுன்றதுக்காக அதன் அடிப்படையில பேசாதீங்க, ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொன்னத அதை குறிப்பிட்டு திரு பாமக உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இன்னும் அந்த மசோதா தொகுதி மறுசீரமைப்பு மசோதாவே வரவில்லை, அதற்குள் எதற்காக இந்த தீர்மானம், அதாவது செய்தி வழியா வருகிறது. இப்ப அதுதான் தாவேகா தரப்புல சொன்ன தகவலே சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க, ஏன் இந்த தீர்மானத்தை கொண்டுனா செய்தி ஊடகங்கள் வழியா வருது, சமூக வலைதளங்கள்ல வருதுன்றீங்க. அதைத்தானே தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்க, எதா இருந்தாலும் ஆதாரத்தோட கொண்டு வாங்க, செய்தி வழியா வர்றதை வச்சு நம்ம எதுவுமே பண்ண. அப்படி செய்தி வழியா வரக்கூடியதை வச்சு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார் முதல்வர். இந்த தீர்மானத்தை கொண்டு வரக்கூடாது, நிராகரிக்க வேண்டும்ட்டு அதாவது பாமக எம்எல்ஏ பேசுறார். அதாவது திமுக பேச வேண்டிய அனைத்தையும் பாமக அழகா ஸ்கோர் செய்து விட்டது. பாமக வட மாவட்டங்களில் மட்டுமே அறியப்பட்ட கட்சி இன்று தமிழகம் முழுவதும் மக்கள் உன்னிப்பாக கவனிக்க தொடங்கிவிட்டார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதி வட்டத்துக்குள் அடைக்கப்பட்ட திரு ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் இன்று அவர்களுடைய மருமகள் மூலியமாக திரு சௌமியா அன்புமணி மூலியமாக தமிழகம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக, ஒரு பெண் தலைவராக பார்க்கப்பட்டு வருகிறார். கண்டிப்பா எதிர்காலத்தில் விஜய் சௌமியா அன்புமணி என்று கூட முதல்வர் வேட்பாளராக வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிதான் இன்றைக்கு சட்டசபை கூட்டத்தொடர்லாம் போயிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.